ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் டே 2ல் பொள்ளாச்சியில் எங்கெங்கே போனோன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 3 நாங்கள் எங்கெங்கே போனோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அங்கே நான் சொன்னல இன்டீரியர்லாம் இருந்துச்சு சொன்னல, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். இப்போ ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருந்துச்சு. ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலுமே நல்லா இருந்துச்சு. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் வந்து ஃபேமஸான பிரியாணி ஹவுஸ் ஒன்று இருக்குது சொன்னாங்க, கோவை அங்கன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போயின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு போனதுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாகவே ரஷ் இருந்துச்சு. ஆக்சுவலி டோக்கன் வைஸ் தான் நம்மளுக்கு நோட் பண்ணிவிட்டு டோக்கன் வைஸ் தான் வந்து கூப்பிட்டுனே இருந்தாங்க. கொஞ்சம் எவ்வளோ பேருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த பிரியாணி தான் இங்கே ஃபேமஸ். ஒரு மாதிரி எல்லோஷ் கலர் இருந்துச்சு. ஓகே தான் டேஸ்ட்டு, எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் வந்து முடிச்சுட்டு கார் மியூசியம் போனோம். ஜிடி நாயுடு இருக்கும் அங்கே. வந்து அவர் இன்வைட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே லைனாகவே நம்ம கார் இது பார்க்குறோம். இப்போ கார் லவர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எந்த இயரில் என்ன கார் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இயர்லி என்னென்ன லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. கார் லவர்ஸுக்கு ரொம்பவும் முடிஞ்சு சூப்பராகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதேமாதிரி கார் எப்படி ஒர்க் பண்ணும், என்ன அந்த இன்ஜின்லாம் எப்படி ஒர்க் பண்ணும், அதுவும் நம்மளுக்கு மாடல் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே என்னென்ன காரு என்னென்ன ஊரில் என்னென்ன இருந்துச்சு எல்லாமே ஃபுல்லாகவே லைனாக வந்துச்சு. அதேமாதிரி படையப்பா படத்தில் யூஸ் பண்ண காரையும் நாங்கள் பார்த்தோம். எப்படி ஒர்க் பண்ணணுன்றது எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு வச்சுருந்தாங்க. நம்மளும் அதை ஓட்டி பார்க்கலாம். ஃபைனலாக சித்துக்கு வந்து கார் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போஸ்லாம் கொடுத்து எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறது பார்த்தா ஈஷா யோகா போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஈவினிங்கில் நைட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. அப்போ வந்து லைட் ஷோ தான் போட்டிருந்தாங்க. 8:00 முடிஞ்சிடும் போல். 8:30 முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அங்கே ஃபுல்லாகவே லைட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமாவே கிளம்பிட்டாங்க. நாங்கள் போனது லீவ் டைம்ன்றதால காலேஜ் பசங்க டூருக்கு வர்றது அதெல்லாம் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஓரளவு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு பாண்டிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே கேமல் ரைடிங் இருக்குது. குழந்தைங்கள நீங்கள் கூட்டின்னு போனாலும் போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்களுக்கு 250, பசங்களுக்கு 150 நினைக்கிறேன். கிளம்புனதுக்கப்புறமா டின்னருக்கு முடிச்சுட்டு அங்கே பசங்களுக்கு ரைடிங் நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் பாண்டிக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் என்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். என்னுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா பிரைடல் ஆரி ஒர்க்கு, சிம்பிள் ஆரி ஒர்க்லாம் டுட்டோரியல் போட்டிருப்பேன். அது வந்து ஆரி தெரிஞ்சவங்க சரி தெரியாதவங்க சரி ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்னா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் என்னோடய நம்பர் போட்டிருப்பேன். அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி எது வந்து நான் என்ன டைம்னாலும் எப்போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணனாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் தான் பண்ணது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பேபி ஷவரில் போடுறது, ப்ரைடலு, ஹெவி ஒர்க்கு, மோஸ்ட்லி என்னென்ன ஒர்க்கு நம்மளுக்கு வேணுமோ, கஸ்டமர் என்னென்ன ஒர்க்லாம் கேட்குறாங்களோ ஃபுல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்குங்க. ஒன்றுத்துக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை ஏதாவது டவுட்னா இருந்தால் கூட நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதேமாதிரி ஷார்ட்ஸில் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து சின்னதாக ஒர்க் போடுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது மெத்தடு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே லைனாகவே பார்த்துக்கலாம். நிறையா இருக்குது. உங்களோட ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ணணுனாலும் ஓகே. போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க்கு நான் போட்டிருக்கணும் அந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சர் கூட இருக்கும்.
நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ் லைனாக போடுவேன், என்னை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. பாய் பாய் அண்ட் டேக் கேர்.